சூரபத்மன் பார்க்கிறார், சிரிக்கிறார். ஏன்டா என்ன போய் கொல்றதுக்கு ஒரு குழந்தைய போய் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற. அப்போ முருகப்பெருமான் குழந்தை தானே. அடுத்த நாள் சூரபத்மன் அப்படி வெளியில வந்து பார்க்கிற, திருச்செந்தூர் கடல் எல்லாம் முருகனா இருக்காரு, வானம் எல்லாம் முருகனா இருக்கு, எவ்வளோ பெரிய முருகன். சுத்தியிலும் இப்படி பார்க்கிறார். பூமிக்கும் வானத்துக்கும் அளந்தவர். யார் அளந்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தான் அளந்திருப்பார். உலகளந்த பெருமாள்னு பேரு. அப்போ இரண்டாவது ரூபம் பெருமாளாக, பெருமாளுடைய தன்மையாக காட்சி கொடுக்கிறார். இரண்டாவது முகம். மூன்றாவது முகம் பாருங்க. அப்போ மகாவிஷ்ணு வழிபட்ட ஒரு அனுகிரகமும் நமக்கு அது கிடைச்சிருக்கு. மூன்றாவது முகம் பாத்தீங்கன்னா அகோர முகம்னு பேர். நீங்க முருகருடைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, உற்சவர் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி உற்சவரை பார்த்திருப்பீங்க. முதல் முகம் இப்படி இருக்கும், ரெண்டாவது முகம் இருக்கும், மூணாவது முகம் நேர்ல வச்சிருக்க மாட்டாங்க, பின்னாடிதான் வச்சிருப்பாங்க. அகோர முகம். ஏன்னா நம்ம பார்த்தா அது தாங்காதான், கண்ணாடி மூலமா தான் அதை பார்க்க முடியும். கரெக்டா பின்னாடி பாத்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும், கண்ணாடியில தீபாவளி காமிப்பாங்க. அதான் அகோர முகம். சூரனை வதம் பண்ண முகம் தான் அந்த அகோர முகம். நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அப்படி சுத்தி வந்தீங்கன்னா சத்துரு சம்ஹார மூர்த்தின்னு இருப்பார். இந்த சத்துரு சம்ஹார மூர்த்தி பாத்தீங்கன்னா சூலத்தை அப்படி குத்துற மாதிரி அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த முகம் மூன்றாவது முகம்.